பொண்ணுங்க தன்னோட எண்ணங்களை எவ்வளோ அழுத்தி சொன்னாலும் எதிரில் இருக்கிறவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதைத்தான் அவங்க கேட்கணும். உனக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியாக இரு, இஷ்டம் இருந்தால் வீட்டில் இரு. இதுவும் ஒரு வகையான பெண்களுக்கு எதிரான நவநாகரிக கெட்ட வார்த்தைகள் தான். பெண்கள் ஒரு வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்றதை முடிவு பண்ணுறது பெண்களோட மனநிலை இல்லை, அது அவளை சுற்றி இருக்கிறவங்களோட விருப்பம். யார் இந்த கண்மணி? மோ நைட் ஒரு நைட்டா வீட்டை விட்டு ஓடிடுவான்னு பார்த்தா இவ இங்கே தங்கிட்டாமா. என்ன நெஞ்சழுத்தவளுக்கு? எனக்கு தெரிஞ்சு இவ தெரியாமலா கல்யாணம் பண்ணிட்டு வரல, நல்லா பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கா. நான் கூட எங்க என் மச்சான் இவ்வளவு மனசரங்கி ஏத்துப்பானோன்னு நினைச்சேன். ஆனா எப்ப சமயக்கட்டுல படுக்க வச்சானோ அப்பவே அவனை என்ன மாதிரி தாங்கிறத நிரூபிச்சிட்டான். மோ ஏதாச்சும் பேசுமா, இன்னும் அமைதியா இருக்க? ஏய், உன் பேர் என்ன? கண்மணி. ஆ? கண்மணி சிவசாமி. கண்மணி சிவசாமியா? சிவசாமி யாரு? உங்க அப்பனா? படிப்பறிவு ஏதாவது இருக்கா இல்ல? பிஎட் முடிச்சுட்டு எம்எட் முடிச்சிருக்கேன். எம்எஸ்டபிள்யூ கரஸ்ல படிச்சிருக்கேன். ஏண்டி அவ ஏதோ சொல்றாளே, அதெல்லாம் பெரிய படிப்பாடி. அத்தை, அந்த பொண்ணு டீச்சருக்கு படிச்சது மட்டும் இல்லாம அதுக்கு மேல மாஸ்டர் கிராஜுவேட்டும் படிச்சிருக்கான். அத்தை மாப்பிள, என் பொண்ணை விடவா அவ பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கா? உங்க பொண்ணு படிச்சது வெறும் பிஏ, அதுலயும் 2 அரியர் வேற இருக்குத. சொல்ல போனா வெறும் 12ஆம் கிளாஸ் தான் அது. அப்படின்னு சொன்னா படிக்காம எல்லாரும் முன்னாடி என்ன இப்ப அது முக்கியமா இல்ல வீட்டுல இருக்கிறது முக்கியமா? மாப்பிள, சொல்லுங்க. உங்க மாம வாக்கிங் போயிட்டு வர நேரமாச்சு, கொஞ்சம் வெளியே போய் அவர் வராரான்னு பாத்துக்கிட்டு இவகிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு வாட்ச்மேன் அவளை பார்க்கறது தான் ஒரு கேடு. ஏமா கண்மணி, உங்க வீட்டுல நீ மட்டும்தானா இல்ல வேற டிக்கெட்டுங்க ஏதாவது இருக்கா? நான், எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி. உங்க அப்பா என்ன பண்றான்? அப்பா ஊர்ல விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. அம்மா சொந்தமா இட்லி கடை வச்சிருக்காங்க. என் தம்பி படிச்சிட்டு இருக்கான். மோ பட்டிக்காடுமா, அந்த மஞ்ச பைய தூக்கிட்டு தெரிவாங்களே அந்த கேங்கு. பொண்ணு பார்க்க வந்தப்ப நம்மளும் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருந்தோம். அதை விட்டு வசதியான குடும்பம் சொல்லி கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டோம். ஏழு நில்றா, எங்க போற? நான் எங்க போனா உனக்கு என்ன? சரி, நீ எங்க வேணா போ. அண்ணனுக்கு 2 சிகரெட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போடா. எது சிகரெட் வாங்கிட்டு வரணுமா? எப்ப பாரு நான் போகும்போது வரும்போது என்ன சிகரெட் வாங்கிட்டு சொல்றா? ஒரு 5 ரூபா 10 ரூபா சேர்த்து கொடுனா அது தர மாட்டேங்கிற. எங்க ஆயா என்ன சுருட்டு வாங்கிட்டு சொல்லுச்சு, அதுக்கு எனக்கு பதிலாக 5 ரூபா டிப்ஸ் அதிகமா கொடுத்துச்சு. நீ என்னடா கஞ்ச பசனரே இருக்கிற? போடாடே, நல்லா வாங்கிட்டு வர மாட்டேன். அந்த சுருட்டியாவது வாங்கி கொடுத்துட்டு போடா. ஆமா, என் வீட்டுக்குள்ள வரும்போது வெறுங்கை ஆட்டிக்கிட்டு வந்த. உன் வீட்டுல உங்ககிட்ட எதுவும் கொடுத்து அனுப்பலையா? இல்ல, அது வந்து எப்படிமா கொண்டு வருவா? நல்ல பெரிய இடமா பார்த்து வளைச்சு போட்டா எதுவும் கொண்டு வர தேவையில்ல. அவளுக்கு வேண்டியத இங்க இருந்தே சுரண்டிட்டு போய் அவங்க அம்மா வீட்டுல குடுக்கலாம்ல. இப்ப இதாமா ட்ரெண்டு. ஏய், உனக்கு எவ்வளோடி நகை போட்டிருக்காங்க? உன்னை தாண்டி கேக்குற, எவ்வளோ நகை கொண்டு வந்த? எனக்கு தெரியாது. என்னது தெரியாதா? எங்களை பார்த்தா என்ன ரோட்ல போற வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு வாழ்க்கை கொடுக்குற தியாகி மாதிரி தெரியுதா? மரியாதையா சொல்லிரு, உன் வீட்டுல உனக்கு எவ்வளவு நகை போட்டாங்க? ஐயோ மாமா, நீங்க எப்ப வந்தீங்க?
என்ன மாப்பிள்ள கேள்வி இது? வழக்கம் போல வாக்கிங் போயிட்டு பாலும் பேப்பரும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னமோ வெளியூர் போயிட்டு வந்த மாதிரி எப்போ வந்தீங்கன்னு கேக்குறீங்க? வாக்கிங் முடிச்சிட்டிங்களா? அப்ப இன்னொரு ரவுண்ட் வேணா வாங்கி போயிட்டு வாங்களா? ஏன் மாப்பிள்ள, நான் வாக்கிங்கே போயிட்டு இருந்தா உங்களுக்கும் சேர்த்து யார் வடிச்சு கொட்டுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. உள்ளார இன்டர்வியூ போயிட்டு இருக்கு, நீங்க போங்க. இன்டர்வியூ போயிட்டு இருக்குதா? மாமா, அயன் படத்துக்கு துணி கொடுத்து வச்சிருந்தீங்களா? நீங்க பாட்டுக்கு போய் வாங்கிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சிடுறேன். என்னாச்சு, ஏன் உளறிட்டே இருக்கீங்க? வேலையை பாருங்க. வீட்லயே அயன் பாக்ஸ் இருக்கு, இதுல கடையில போய் அயன் பண்ணு. மாமா, ஐயோ மாமா. ஏய் சொல்லுடி, எவ்வளோடி நகை கொண்டு வந்த? வைதேகி, என்னடி கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? பா, அம்மா ஒன்னும் ஊர்ல இல்லாத கேட்கல. எல்லார் வீட்லயும் என்ன கேக்குறாங்களோ அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ, 2 யோக்கிய சிகாமணிகளும் சேர்ந்து தான் கேட்டுட்டு இருக்கீங்களா? இங்க பாரியா, என்னை தனியா கூட்டு போய் என்ன வேணாலும் கேளு. ஆனா கண்டவ முன்னாடி எல்லாம் கண்ட கேள்வியை கேட்கறதெல்லாம் வேண்டாம். ஓ, அது சரி. கண்டவங்க என்ன கொண்டு வந்தா உனக்கு என்ன, கொண்டு வரலைன்னா உனக்கு என்ன? உங்கள மாதிரி ஆளுங்க புகுந்த வீட்டுல இருக்கிறதுனால தான் அங்கங்க பொண்ணுங்க வரதட்சணை கொடுமையில தூக்கல தொங்குறாங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நகை என்ன சோறா இல்ல மருந்தா? ஒவ்வொரு பொண்ணும் இவ்வளவு கொண்டு வந்தே ஆகணும்னு ரூல்ஸ் போடுறதுக்கு. தாமரை, உன் வயசு பொண்ணு தானே, 300 சவரன் நகை போட்டு கட்டி கொடுத்தோம். மாப்பிள்ளை வீட்டுல உதாசீனம் பண்ணதால செத்து போச்சுன்னு நியூஸ்ல பார்த்தோம்ல. அதெல்லாம் பார்த்தும் கூட இவ கூட சேர்ந்து எவ்வளவு நகை போட்டு வந்தீங்க, என்ன சீர் கொண்டு வந்தீங்கன்னு கேக்குறேன். பா, நாங்க ஒன்னும் இவ்வளவு கொண்டு வா அவ்வளவு கொண்டு வான்னா கேட்கல. அந்த நகை என்ன நாங்களா போட்டுக்க போறோம்? அவ தானே போட்டுக்க போறா. சும்மா ஜெனரலா தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க பாரு, நகைங்கிறது அத்தியாவசியம் இல்ல, ஆடம்பரம். அது அவங்க குடும்பத்தோட வசதிக்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டு வர்றதும் எடுத்துட்டு வராம இருக்கிறதும் அந்த பொண்ணோட விருப்பம். அதை தாண்டி எந்த ஒரு தனி நபருக்கும் அதை கேட்கறதுக்கு உரிமையே கிடையாது. ஏன், அவளை கட்டிக்க போற பையனா இருந்தாலும் கேட்க கூடாது. ஏமா, இவங்க கேட்கறதுக்கெல்லாம் நீ ஏமா பதில் சொல்லிட்டு இருக்க? இல்லப்பா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இது நான் பண்ணி வச்ச கல்யாணம். இவ தான் இந்த வீட்டு மருமக. என் பொண்ணு இவதான். அவ எதுவும் கொண்டு வரலைனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதையும் மீறி அவகிட்ட யாராவது கேட்டீங்க, உங்க ஒவ்வொருத்தரோட வரலாறையும் நான் பேச வேண்டியது இருக்கும். ஆத்தாடி, பேசாம நம்ம வாக்கிங் போயிட்டு வந்துருவோம். ஏமா, நீ ஏமா இந்த ட்ரெஸ்லயே இருக்க? இல்லப்பா, எதுவும் கொண்டு வரல. உள்ள போமா, உள்ள வேற ட்ரெஸ் இருக்கும், போய் மாத்திக்க. சாயங்காலம் போய் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அப்பா, அது வந்து போமா, சொல்றேன்ல, போமா. ஐயோ, சாரி 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 சாரிங்க 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 சாரி 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 சாரி. தாமரை, நீயா? சஞ்சனா, நீ எப்போ வந்த? பவித்ரா யாருன்னு கேட்கறேன்ல. யார் அது? உங்களை தான் கேட்குறேன், யாருன்னு சொல்லுங்க. வெளியே வாங்க. இப்ப வெளியே வர போறீங்களா இல்லையா? ஏய், ஏங்க, ஏன் ரூம்ல யார் கிட்ட வந்த? ஏங்க ஒரு நிமிஷங்க. இது என்னோட ட்ரெஸ் தானே, யார் கிட்ட ட்ரெஸ் போட்ட? இருங்க, கத்தாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளுங்க. நான் உன்ன தானே கேக்குறேன், என் ட்ரெஸ் யார் கிட்ட போட்ட? பதில் சொல்லு. ஏங்க ஒரு நிமிஷம். நான் வரும்போது எந்த ட்ரெஸ்ஸும் கொண்டு வரலல்ல. அப்பாதான் ஊர்ல இருக்க உங்க தங்கச்சி சஞ்சினாவோட ட்ரெஸ்லாம் உங்க கபோர்ட்ல இருக்குன்னு சொன்னாரு. அவங்க ட்ரெஸ்லாம் நான் எடுத்து பார்த்தேன். ஆனா எனக்கு எதுவுமே பத்தல. அதனால தான்
பீரோ உள்ள எடுத்த? ஆமா. உள்ள எதுவும் பாத்தியா? உன்னதான் கேட்குறேன். பீரோக்குள்ள இருந்து ட்ரெஸ் மட்டும்தானே எடுத்த? ஆமா. ஒருவேளை பார்த்துருப்பாளா? சிச்சி இருக்காது. ஏங்க ஏங்க உங்களே தான் இருக்க ஒரு துணியும் துவைச்சு போட்டுட்டேன். மாத்திக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் இல்ல. சாயந்தரம் 2 டாப் மாத்திரம் வாங்கி தரீங்களா? ஆ? உனக்கு நான் ட்ரெஸ் வாங்கி தரணுமா? ஏங்க இருங்க இருங்க, ஏங்க கத்துறீங்க? நான் சொல்றத முதல்ல முழுசா கேளுங்க. நீங்க என் கழுத்துல தாலி கட்டினது, நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தது, இப்ப நான் உங்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்க வரைக்கும் எதுவுமே ஒரு துளி அளவு கூட உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் ஏன் இங்க இருக்கேன்னா எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியலங்க. ஒரு பக்கம் நெஞ்சு வலியோட உட்காந்துருக்க எங்க அப்பா, இன்னொரு பக்கம் என்ன ஒரு சொந்த மகளா பாக்குற உங்க அப்பா. இவங்க 2 பேரும் மனசாட்சிக்குள்ள உட்காந்துட்டு என்ன பிச்சு திங்குறாங்க. என்னடி ஒரு நாள் தாண்டிருச்சு. இவன் நேத்தான கோமா பேசினா, இன்னைக்கு அப்படிலாம் பேச மாட்டான்னு ரொம்ப பாவமா பேசுறியா? இங்க பாருங்க, எனக்கு அதுக்கான அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்க அம்மா, உங்க அக்கா, மாமாக்கு வேணா இந்த கல்யாணம் அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா அது ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணா கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா இந்த கல்யாணம் நடந்த இடத்துல நீங்க இருந்தீங்க. அங்க என்ன நடந்துச்சு, எதனால நீங்க எங்க இடத்துல தாலி கட்டினீங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க பார்த்தேன். உங்களுக்கு என்ன பிடிக்காம இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். நான் ஒண்ணு உங்களை ஏத்துக்க சொல்ல போறதெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் உங்க விருப்பம். என் வாழ்க்கையில நான் யாருக்காகவும் இறங்கி போனதே இல்லை. ஆனா எங்க அப்பா சொன்னாருன்னு ஒரே காரணத்துக்காக உன் கழுத்துல நான் தாலி கட்டின பத்தியா? ஏதோ ஆனது ஆயிப்போச்சு. ரூமுக்குள்ள ஒன்னா சேர்ந்து வாழுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. உன்னை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் எரியுதுடி. கைகாலெல்லாம் உடைச்சு ஒரே இடத்துல உட்கார வச்ச மாதிரி இருக்கு. எதுக்காகடி என் வாழ்க்கையில வந்த? நான் வேணா இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நான் இப்படி இங்க யாருக்கும் பாரமா இருக்க விரும்பலைங்க. இவ்வளவு வெறுப்பு என் மேல இருக்குன்னா அது நாளைக்கு அடக்க முடியாத கோபமாவும் உங்களையே அழிக்கிற ஒரு குணமாவும் மாறிடும். அதனால நான் போயிடுறேங்க. உண்மைதான் சொல்றியா? ஆமா, உன் பேரு என்ன சொல்றது? சரி, என்ன கர்மமோ அதெல்லாம் விடு. உன் வாழ்க்கையில இப்பதான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. இதுக்கப்புறம் தான் உன் லைஃப் சூப்பரா இருக்க போகுது. நீ வேணா பாரு. இத வெளியே போய் அப்பாட்ட சொன்னா அவர் எப்படியாச்சும் உன்னை கன்வின்ஸ் பண்ணிடுவாரு. ஆனா இது எப்படியாச்சும் அவர்கிட்ட சொல்லணுமே. என்ன பண்ணலாம்? நான் போறேன். என்ன? இல்ல, நானே அப்பா கிட்ட போய் பேசுறேன்னு சொன்னேன். ஏமா, யாருமா நீ? எங்க இருந்து வந்திருக்க? சூப்பர், கரெக்டா இருக்கும். போ. அப்பா ரூம்ல தான் இருப்பாரு. இப்ப போய் பேசு, கரெக்டா இருக்கும். போ பேசு, கரெக்டா இருக்கும். ஐயோ, இரு. இப்படியே போற? ஆமா. ஏண்டி அறிவு இருக்க உனக்கு? இங்கிருந்து போயிடுன்னு சொன்னீங்க, நான் போறேன், அப்பா கிட்ட பேச போறேன்னு சொன்னேன். அப்புறம் எதுக்குங்க மிரட்டிட்டே இருக்கீங்க? உன்னை போய் சூப்பர்னு என் வாயால சொன்ன பாரு. இப்படி என்னோட ட்ரெஸ் போட்டு வெளியினா அவர் எப்படி ஒத்துப்பாரு? ஆமால. நீ கதவை திறந்தாலே என் வீட்டாளுங்க எல்லாரும் நிப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? இல்லங்க, நான் அத பத்தி யோசிக்கவே இல்ல. கை கட்டினது வாய் கட்டாத மாதிரி போச்சே. ஏடி, உன்கிட்ட இந்த ட்ரெஸ் தவிர வேற ட்ரெஸ்ஸே இல்லையா? அதான் சொன்னேனே, இருக்க ஒரு துணியும் துவைச்சு போட்டுட்டேன். உங்க பீரோலையும் வேற எந்த ட்ரெஸ்ஸும் இல்லைன்னு. அதனால தாங்க இந்த ட்ரெஸ் போட வேண்டியதாயிடுச்சு. இங்க பாரு, நான் போய் எங்க அக்காட்ட ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் எங்க அப்பாட்ட பேசி இந்த வீட்டை விட்டு போயிடணும். சரியா? அவங்க கிட்டயா? என்ன? உங்க அக்கா கிட்டயா கேட்க போறீங்க? முதல்ல அவங்க தருவாங்களான்னு யோசிச்சு பாருங்க. என்னது, உன் பொண்டாட்டிக்கு ஏன் ட்ரெஸ்ஸா?
இங்க பாருடா, என் புருஷனுக்கு லுங்கி இல்லனா கூட என் பாவாடைய லுங்கியா தருவேனே தவிர ஓன் பொண்டாட்டிக்கு ஏன் ட்ரெஸ்ஸா? சீச்சி. தாமரை சொன்னா புரிஞ்சுக்கியே, நான் ஒன்னும் புதுசு கேட்கல. இந்த பழச கிளசு இந்த பீரோல சும்மா வச்சிருப்பிய, அது கூட போதும். ஏய், அவ என்ன மதிக்கவே இல்ல. அவளுக்கு ஏன் ட்ரெஸ் தரணுமா? என்னால தர முடியாது. என்னாச்சு? நீ சொல்றதுதான் சரி. எங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும். தருவாங்களா? அம்மா அம்மா உங்கள்கிட்ட பழைய துணி இருக்கலம்மா, அதை கொடுமா. அம்மா நீயும் பொண்ணுதானம்மா, புரிஞ்சுக்கோமா. கண்ணா, 1982ல இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என்கிட்ட 4 புடவை தான் இருந்தது. ஆ. ஒரு நாள் துணியெல்லாம் துவைச்சு காய போட்டதுக்கு அப்புறம் மாத்திக்க துணி இல்லைன்னு என் மாமியார்ட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு மாத்திக்க துணி வேணும்னா உன் புருஷ வேட்டி எடுத்து கட்டிக்கிட்டு உன் துணி காஞ்சதுக்கு அப்புறம் மாத்திக்கோன்னு சொல்லிட்டாங்க. மா இதெல்லாம் ஏம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? எல்லாம் ஒரே காரணம் தான்டா. ஆமா, நீ எதுக்கு அவளுக்கு சிபாரிசு பண்ணிட்டு இருக்க? ஓ, அவளை ஏத்துக்கிட்டியா? நான் 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 ஏத்துக்கலையே. நான் பழைய துணி கேட்டா இல்லைன்ட்ட. விடு, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, இப்போ என்னாச்சு? நீ சொல்றதான் கரெக்ட். உனக்குன்னு ட்ரெஸ் கேட்டா யாருமே கொடுக்க மாட்டான்னு நல்லாவே தெரியுது. மானத்தை மறைக்கிறதுக்கு தாங்க துணி. அந்த துணியை கொடுக்கறது கூட இவ்வளவு யோசிக்கிறாங்க. இதுவும் ஒரு வகையான அடிமைத்தனம் தான். இங்க பாரு, இப்படிலாம் கேட்டா எனக்கு பதில் தெரியாது. நீ இந்த வீட்டு விட்டு போறதான்னு சொன்ன, அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. நீங்களே ஏதாவது யோசிங்க. என்ன சத்தம்? அவருடைய வாசிப்புக்கு இப்படி வா. பண்ணாதவங்களும் இப்படி வா. இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா உங்களுக்கு நல்லா இருக்கே இந்த ஆங்கிள். தாமரை இந்த ஸ்டெப் குடும்பம் மாறாது. என்னாச்சு? மொத்த குடும்பமும் வெளியதான் இருக்கு. உன்னை மட்டும் இந்த ட்ரெஸ்ல பார்த்தாங்க, நான் நினைச்சது எதுவுமே நடக்காது. பூச்சு, எல்லாமே பூச்சு.